வணக்கம். நம்ம நேத்துக்கு வீடியோல பார்த்திருந்த மாதிரி சென்செக்ஸ் நம்ம கொடுத்திருந்த அதே ஜோன்ல ப்ராப்பரான ரிஜெக்ஷன் எடுத்திருந்துச்சு. எடுத்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்திருந்துச்சு. அதே தான் நிஃப்டிக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம கொடுத்த பேட்டர்ன் படி ப்ராப்பரான ட்ரேடிங் ஜோனா அமைஞ்சிருந்துச்சு. ஆஹ் நாளைக்கு ட்ரேடிங் ஹாலிடே. ஸோ ஃப்ரைடே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த பேட்டர்ன் ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். உங்களோட ஓன் அனாலிசிஸையும் பண்ணிக்கோங்க இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம சென்செக்ஸ்ல நம்ம நேற்றுக்கு வீடியோ என்ன சொல்லியிருந்தோம்னா, இது ஒரு ப்ராப்பரான ரிஜெக்ஷன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும். இதுல வந்து ரிஜெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கோட டிசைடிங் ஜோனா இருக்கும் அப்படிங்கறத நேற்றுக்கு வீடியோல சொல்லியிருந்தோம். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் இதுல இதுக்கு முன்னாடி 2 தடவை தான் ரிஜெக்ஷன் எடுத்திருந்துச்சு. இன்னைக்கு மறுபடியும் அதுல ஒரு தடவை ரிஜெக்ஷன் எடுக்கும்போது ஒரு ப்ராப்பரான ரிஜெக்ஷன் ஜோனா அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஏரியாவை தான் இன்னையோட டிசைடிங் ஜோனா சொல்லியிருந்தோம். ஸோ இதுல இருந்து இதை பிரேக் பண்ணி மேல போகும் பட்சத்துல மேக்ஸிமம் சென்செக்ஸ் வந்து 85,800 வரைக்கும் போகலாம். அந்த ஜோன்ல எக்ஸ்பெரிமெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இதை பிரேக் பண்ணாத பட்சத்தில் சென்செக்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கீழே தான் வரணும். டவுன் ட்ரெண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து 85,000 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் கொடுத்திருந்தா கூட நம்ம கொடுத்திருந்த ஜோன்ல பர்ஃபெக்டா போய் அந்த ஜோனை பிரேக் பண்ண முடியல. ஓகே, ஸோ இந்த ஜோன்ல இருந்து ப்ராப்பரான டவுன் ட்ரெண்ட் கொடுத்து சென்செக்ஸ் கீழே வந்துருச்சு. இந்த ஜோன்ல ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது இதுலயே நம்மளோட ஹீரோ ஜீரோ ட்ரேடுக்கான என்ட்ரிஸ் வந்து நமக்கு இதுல 2 தடவை கிடைச்சது. ஒரு ப்ராப்பரான ட்ரேடாகவும் முடிஞ்சது. ஓகே, அதோட லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் டெலகிராம் சேனல்ல இருக்கும். ஸோ அடுத்து வந்து நிஃப்டியில பார்த்தோம்னா நிஃப்டியும் அதே தான். நிஃப்டி சார்ட்டுக்கு போயிடலாம். சென்செக்ஸோட அடுத்த ரெண்டையும் பார்த்துடலாம். அப்புறம் ஸோ சென்செக்ஸ் வந்து இப்போ இதுல க்ளோஸ் ஆயிருக்குல்ல, நம்ம என்ன எதிர்பார்த்தது இருந்ததுன்னா 85,000 வரைக்குமே வரலாம். இதுல ரிஜெக்ஷன் வந்து கீழே வரும்போது 85,000 வரைக்குமே வரலாம்னு பார்த்தோம். ஆனா இதுல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரைடே என்ன கண்டினியூ ஆகிறது பாட்டன் கண்டினியூ ஆகிறது வாய்ப்புகள் இருக்குன்னா, இதுல இருந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இந்த 85,000 வரைக்கும் வந்து 85,100ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து இதை ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இதுல இருந்து மறுபடியும் ரிவர்ஸ் கொடுக்கும் பட்சத்துல இந்த ஜோன்ல ரிஜெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இது மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா அமைகிறது, ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல தான் அடுத்த அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்க முடியும். ஸோ இதுல இருந்து ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் தான் இப்போதைக்கு அடுத்த சப்போர்ட்டா 85,000ல இருந்து 80,100ங்கிற ரேஞ்சு ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரைடே ட்ரேடிங்க்கு. ஓகே, ஸோ நிஃப்டியும் அதேதான். நிஃப்டியில நம்ம அந்த ஒரு டபிள்யூ பட்டன் ஃபார்மேஷன் அப்படி பார்த்துருந்தோம். ஸோ இதுல இருந்து நம்ம 26,300 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். அப்படிதானே? ஓகே, பட் ஆனால் அந்த ஜோனை இன்னைக்கு க்ளோசிங் கொடுக்கல. அதுல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து இதுல இருந்து இந்த ஜோன்ல இருந்து இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஓகே, இதுல ரிஜெக்ஷன் கொடுத்து கீழ் நோக்கி தான் நிஃப்டி இப்போ வந்துட்டு இருக்கு. இந்த ஜோனை ரிஜெக்ட் பண்ணல. ஸோ இந்த ஜோனை ரிஜெக்ட் பண்ணாத பட்சத்துல நிஃப்டி நம்ம தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட்டா 26,100ங்கிற ரேஞ்சும், அதுக்கு அடுத்தால 26,980ங்கிற ரேஞ்சும், அதுக்கு அடுத்தால 26,890 வரைக்கும் நிஃப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி ஒரு சைட்வேஸ்ல மாட்டிட்டு இருக்கு. 26,100 ரேஞ்சில இருந்து 200ங்கிறது ஒரு நல்ல ரேஞ்சா இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ள நிஃப்டி சைட்வேஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுல மூவ் ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் நிஃப்டி சைட்வேஸ்ல தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இதை தாண்டி இதுக்கு அடுத்த அப் ட்ரெண்ட் போகணும்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணணும். ஓகே, நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜோனை நிஃப்டி பிரேக் பண்ணா மட்டும்தான் அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து இப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ ஃப்ரைடே என்ன நடக்கலாம்னா, நிஃப்டி இப்போ டைரக்டா டவுன் ட்ரெண்ட்னு சொல்லிட முடியாது. ஜஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ்ல ரிஜெக்ட் பண்ணி ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ 26,000க்கு மேலே நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பட்சத்துல, இந்த ஜோனுக்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பட்சத்துல மறுபடியும் இப்படி வந்து இதுதான் ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி அந்த பேட்டர்ன் கண்டினியூ பண்ற மாதிரி 26,300 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீக்லி அனாலிசிஸ் வீடியோல சொல்லியிருந்தோம் தெளிவா, மண்டேவும் டியூஸ்டேவும் நிஃப்டியில ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டா பார்க்க முடியும். அதுக்கப்புறமா நெகட்டிவ் ட்ரெண்ட் தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஸோ மண்டேவும் டியூஸ்டேவும் எதிர்பார்த்தது மாதிரியே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்துச்சு. டியூஸ்டே இன்னைக்கு வந்து மறுபடியும் நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த ரிஜெக்ஷன் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகும். 25,890 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃப்ரைடேக்கு ஜோன் வந்து இதுல இருந்து இதுதான் 26,100. அதை பிரேக் பண்ணும் பட்சத்துல அடுத்த லெவல் 25,980 அப்படிங்கிறது ஃப்ரைடேயோட லெவலா இருக்கும். ஸோ இல்லை இதுல இருந்து புல் பேக் கொடுத்துருச்சுன்னா நம்ம 26,000 இதை பிரேக் பண்ணுவோம். அதை பிரேக் பண்ணி 26,300 அப்படிங்கிற ரேஞ்சை எதிர்பார்க்கலாம். ஸோ
இன்னைக்கும் நம்ம டெலிகிராம்ல லைவ் அப்டேட்ல கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணும்போது ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டு ஓகே. இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல திருப்பி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இதை பிரேக் பண்ணி இதை மேல பிரேக் பண்ணாலும் இல்லை கீழே பிரேக் பண்ணாலும் ஒரு நல்ல ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிருந்தோம். நம்ம கொடுத்திருந்த மாதிரியே தான். ஸோ இதை பிரேக் பண்ணி டவுன்ல பிரேக் பண்ணிச்சு. அப் ட்ரெண்ட்ல இதுல ஒரு சின்ன பிரேக் கொடுத்தா கூட சஸ்டெயின் ஆகல. ஓகே. ஸோ நம்ம ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ அது ஒரு ப்ராப்பரான க்ளோசிங் கொடுக்காம மறுபடியும் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடுச்சு. ரேஞ்சுக்குள்ளே வந்து கீழே இந்த ஜோனை பிரேக் பண்ணும்போதே நம்ம லெவல் கொடுத்துருந்தோம். பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத. ஸோ பிரேக் பண்ணி இங்க இருந்து இது வரைக்குமே ஒரு ஒரு கண்டினியூட்டி கொடுத்து ஒரு நல்ல ட்ரேடிங்கான வாய்ப்பாக அமைஞ்சது. ஸோ டியூஸ்டே சாரி ஃப்ரைடேவும் லைவ் மார்க்கெட் அப்டேட் மறுபடியும் நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் லைவ் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ.